ஆண்டவரும் மிக சீக்கிரமாய் வரப்போகிற நம் அருமை ரட்சகராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த சுத்திகரிப்பு ஆராதனைக்கு வருக வருகிற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனித்து செயல்படுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் அதில் உள்ள 9ஆம் வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களை பார்த்து கொண்டு இருப்பேன். அப்போ தேவன் நம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவர் பண்படுத்த விரும்புகிறார். பண்படுத்தாத விதை பிரயோஜனமற்றது, மண்ணில் பொழுது அழிந்து போய்விடும். ஆனால் பண்படுத்தப்பட்ட விதையோ மண்ணில் புதைத்தால் அது என்ன செய்யும்? முளைத்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பண்படுத்த விரும்புகிறார். பண்படுத்துவதற்கான ஒரு காலங்களை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். உலகமே வேறு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறதானே இந்த காலங்களிலே நாம் அவசியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு சுத்திகரிப்பு மிகப்பெரிய அவசியம். என்றால் சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய விதங்கள் என்ன என்றால், ஏதோ ஒரு பேருக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்துட்டேன், மனசாலையோ வாய் திறந்தோ அறிக்கை செய்துட்டேன், அப்படி என்பது இல்லை. அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலுக்கு புலம்பி எழுதும் போது சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனம். புலம்பல் 3, 39, 40. எசேக்கியாவுக்கு முன்னால புத்தகம். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது. பாவம் செய்தால் தண்டனை நிச்சயம். ஆனால் அதே வேளையிலே நாம் மனம் வருந்தி பாவத்தை விட்டுட்டா அந்த தண்டனையிலிருந்து மீட்பு நிச்சயம். மீட்டெடுப்பதற்காக தான் என் அப்பன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பரிசுத்த லூக்கா எழுதும்போது சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்றால், உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? ஆண்டவரே கொஞ்சம் தண்டனை கொடுங்க. பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது. அதற்கு காரணங்களை சொல்லுகிறது. அதுதான் முறையிடுறான். இதனால்தான் பாவம் செய்யறேன், இப்படி நடந்தால்தான் பாவம் செய்யறேன், என் மனைவி சரியில்லை அதனால்தான் நான் தப்பு பண்ணேன், என் புருஷன் சரியில்லை அதனால்தான் நான் தப்பு பண்ணேன், என் அப்பா அம்மா சரியில்லை அதனால நான் என்ன பண்ணேன், நான் இப்படிப்பட்ட தவறு செய்தேன்.
என்று பலரும் என்ன செய்யறாங்க? முறையிடுகிறார்கள். 40ஆம் வசனத்தில் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம் வழிகளை சோதித்து பார்க்கணும், அனலைஸ் சரிப்படுத்தணும், பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வழியை சரிப்படுத்துவது கிடையாது. சரிப்படுத்தாதனால இயேசு கிறிஸ்து நம்மை பண்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் அவர் நம் பக்கத்தில் இருக்க விரும்புகிறார். சரிப்படுத்தணும். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்க முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை சோதித்து உயர்த்தி சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். உயர்த்துங்க, சோதிங்க, ஆராய்ந்து பாருங்க. எவ்வளவு அளவுக்கு இந்த 2021ஆம் ஆண்டுல தேவனுக்கு விரோதமா துரோகம் செய்யும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்து பண்ண துரோகங்கள் மகா பயங்கரமானது. ஆனால் குறிப்பா 2021ஆம் ஆண்டுல நாம் தெய்வத்துக்கு துரோகம் பண்ணி இருப்போமானால் அது ரொம்ப மோசம். இன்னைக்கு 2021ஆம் ஆண்டுல மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தெய்வத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணும்? உயர்த்தி சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். பார்ப்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்பதான் நம்ம ஆசிரியர் அந்த சங்கீதம் 51:4 சொன்னது போல, சங்கீதம் 51:4 இல்லையா? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பாவுக்கு, தேசத்துக்கு, சமுதாயத்திற்கு, சந்ததிக்கு என்பது இல்லை. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமது கண்களுக்கு, ஏன்னா யாருக்கும் தெரியாது தாவீது செய்த பாவம், யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் பாவம் செய்வது பல பேருக்கும் தெரியாது. அதனாலதான் தேவரீ உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும். நீர் நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். அப்போ அவங்க நியாயத்திற்கும் போது பரிசுத்தம் விளங்கும். நியாயத்திற்கு பயப்படணும். மனுஷன் கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ணும்போது கூட தைரியமா இருப்பான், தப்பான தீர்ப்பு வந்துடும், நமக்கு சாதகமா வந்துடும். ஆனா உண்மையான நியாயாதிபதி சரியான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மகா உன்னத நீதிபதி, அல்லேலூயா. அவர் சரியான தீர்ப்பு தான் கொடுப்பார். அவர் சரியான தீர்ப்பு தான் கொடுப்பார், தப்பான தீர்ப்பு கொடுக்க மாட்டார். என்றால் அவசியம் அவர் நியாயத்திற்கு பயப்படும். அப்போ உமது கண்களுக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது. அவர் கண்களுக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா, கர்த்தருடைய மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிற, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்னும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்ல, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளிச்சமும் நிர்வாணமா இருக்குதான். எல்லாம் அவருக்கு வெளிச்சமா இருக்க, எல்லாம் அவருக்கு தெரியும். எவ்வளவு பெரிய இருட்டுல எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அவருக்கு தெரியும். ஆகவே கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் பாவத்தை
அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யணும். எவ்வளவு பேர் என்னெல்லாம் பாவம் செய்திருப்பீங்க அப்படி என்பது ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்போ இந்த இன்னும் சரியா 6 நாட்கள் இருக்குது இந்த வருடம் முடிய. இந்த 6 நாட்கள் உங்களை அலசி ஆராயுங்க. நம்மை அலசி ஆராயுவோம். வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, ஆனா இவன் எல்லாத்துக்கும் மேலாக உயிர் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக உயிர் இருக்கணும். உயிர் இருந்தாதானே குடும்பம், வேலை, கடமை என்று பார்ப்போம். இல்லாவிட்டா எதையும் பார்க்க முடியாது. அப்போ அந்த உயிர் நமக்கு வேணுமானா இன்னைக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம். ஏதோ ஒரு நாட்டுல 4 பேர் செய்ய ஞாபகம் இல்லை, 1,00,000 பேருக்கு ஒமைக்ரான் கொரோனா வந்து புதுசா உருமாறிய கொரோனா. 1,00,000 பேர். இது இன்னும் எவ்வளவு போகுமோ தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் 450 பேர் பெருகிட்டு இருக்கு நாளுக்கு நாள். 2022 எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டார் தேவன் நம்மேல் தம்முடைய முன்மாறி பின்மாறி ஊற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மீது ஊற்றப்படுவதற்கு நாம் அவசியம் இரத்த பழிகளுக்கு நீங்களாக வேண்டும். அவசியம் இரத்த பழிகளுக்கு நீங்களாக வேண்டும். சங்கீதக்காரன் 51:7 சொல்றார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவே. இப்ப அப்படிதான் ஆகணும். அப்படிதான் ஆகணும். அப்படி ஆனால் நமக்கு லைஃப் இல்லைன்னா நம்ம லைஃப் க்ளோஸ். நாம் இன்னைக்கு ஏதாவது உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கடுமையானவர்களே, அப்படி ஆகும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுது பாருங்க. நாம் வாசித்த அந்த எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பருகி பெருக பண்ணுவேன். நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் என்றால், நாம் பூர்வ நாட்களில் இருந்த சீரை அடைந்து நல்ல சீரை பெறுவதற்கு நமக்கு வேண்டியது என்ன? மிருக ஜீவன்கள், மனுஷர்கள், மிருக ஜீவன்கள். அதாவது மனுஷர் என்றால் சந்தோஷம், மிருக ஜீவன்கள் என்று சொன்னால் அனுபவிப்பது, அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பது. இது ஒரு ரகசியம். மனுஷர் என்றால் பெரிய மனுஷர்களை பெரிய 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 கூட்டத்தை கொடுத்துருவார். கூட்டத்தை கொடுப்பார், அது தப்பு கிடையாது. அதை பத்திரமா பாதுகாத்து பக்கத்து கூட்டிட்டு போகணும், அது பெரிய விஷயம். அதற்கு இன்னைக்கு நமக்கு சுத்திகரிப்பு அவசியம் வேணும். விசுவாசியாகிடு, ஊழியக்காரராகிடு, நேர்த்தி வந்த விசுவாசியாகிடு, இல்ல 50 வருஷத்து விசுவாசியாரு, யாரா இருந்தாலும் வெண்மையாய் உறைந்த மழையில் வெண்மையாய் மாறணும். அப்படி மாற வேண்டியது அவசியத்தை புரிந்து கொள்ளும். அப்ப மாறினாதான் தேவன் என்ன செய்ய போறார்? நம்ம மனிதரையும் மிருக ஜீவன்களையும் பெருக போறார், சந்தோஷத்தையும் அதை அனுபவிக்கிற பாக்கியத்தையும் கொடுத்தார்.
சந்தோஷம் பிளஸ் அனுபவிக்கிற பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் வர அனுபவிக்க முடியாது. வீடு கட்டுவாங்க, குடி போக முடியாது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நான் நிறைய வாழ்க்கை என் வாழ்க்கையில கூட நான் அதை பார்த்துருக்கேன். ஒருவேளை இது எனக்கு கூட இருக்கும். பிள்ளைங்களை பெற்றுவாங்க, அனுபவிக்க முடியாது. அந்த பிள்ளைங்களோட கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எப்போதும் சங்கடம், எப்போதும் சஞ்சலம், எப்போதும் பயம் வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா இவ்வளவு பிள்ளைங்களை பெற்ற சந்தோஷம் இல்லை. பல பேர் சொன்னாங்க எனக்கு 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க, ஆனா எங்க வாழ்க்கை முதியோர்கள் இல்லை. ஏன் வைனா என்ன காரணம்? அனுபவிக்கிற அனுகிரகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதை கொடுக்க போகிறார். 2022 பெறணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் இப்போது உறைந்த மழையிலும் மென்மையாக மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப மாறுவதற்கு அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம ஆசிரியர் அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி ஃபுல்லாவே ஒரு பெரிய மகத்துவத்தை உண்டாக்குவதுதான். அதுல 4ஆம் வசனம் பிறகு 8ஆம் வசனம், இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் உங்கள் கொம்புகளை விட்டு குப்பைகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் காணிக்கைகளை கொடுப்பீர்கள். இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட வனாந்தரங்களுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடினால் கொள்ளையும் பரியாசமாய் போனபடி சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் நம்ம என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு கொள்ளை, அவங்களுக்கு வேலைக்கார அடிமைகளாகும், அவங்க நம்மை பார்த்து பரியாசம் பண்ணவர்களாக மாறிடுவோம். 5வது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிட்ட வெளியாக்கும்படி அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக் கொண்ட ஜாதிகளின் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் அனைத்துக்கு விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலில் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து உரைத்து மலைகளும் மேடுகளும் ஆறுகளும் பள்ளத்தாக்குகளும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் உக்கிரத்தினாலும் பேசினேன். அப்போ புறஜாதிகளுடைய அவமானத்தை நம்ம சொல்றோம். புறஜாதி அவமானம் சொல்றதுக்கே வெட்கமா இருக்குது. இன்னைக்கு நாம் கூட என்ன பண்றோம்? பொய், புரட்டு, ஏமாற்றல், வஞ்சகம், பெருமை, சூழ்ச்சி, திருடு, தாய்க்கு மகன் விரோதமாகவும் மகனுக்கு தாய் விரோதமாகவும் புருஷனுக்கு மனைவி விரோதமாகவும் பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் விரோதமாகவும் இப்படி சமுதாயத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்ட அந்த பொல்லாத செயல்கள். விக்கிரகத்தை மட்டும்தான் வணங்கல, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்க அத்தனை சுபாவங்களும் நமக்கு, அவைகளுக்குள்ள இருக்க அத்தனை கெட்ட செயல்கள் நமக்கு இருக்குது. ஆகவேதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21 உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க. நீங்களோ
கற்றுக்கொள்ள உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழல. இயேசு கிறிஸ்து உணர்வுள்ளவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும். அவங்க உணர்வு இல்லாத இருக்கலாம். நாம உணர்வு உள்ளவங்களா உண்மை உள்ள தெய்வத்தை வணங்குறேன் என்று சொல்லுகிறவர்கள் உணர்வுள்ளவங்களா இருக்கணும். உயிர் உள்ள தெய்வத்தை வணங்குறேன் என்று சொல்லுறவங்க உணர்வுள்ளவங்களா இருக்கணும். நீங்களோ அப்படி கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு நிறைய நேரங்களில நிறைய விசுவாசிங்க சபைக்கு போவதில்லை. பேய்க்கு பயப்படுறது அதிகம், தேவனுக்கு பயப்படுறது கொஞ்சம். நோய்க்கு பயப்படுறது அதிகம், தெய்வத்துக்கு பயப்படுறது கொஞ்சம். வயிற்று பசிக்கு பயப்படுறது அதிகம், தெய்வத்துக்கு பயப்படுறது கொஞ்சம். இப்படி பல பேருடைய வாழ்க்கையில தேவ பயம் இல்லாத பொல்லாதவைகளுக்கு பயந்து இருக்கிறோம். நான் கடந்த நாட்கள்ல கூட நான் சொல்லியிருக்கேன். பவுலடியார் எழுதுகிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் அன்பும் கலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு பயம் இருக்கிறத தவிர, தேவன் கூடாத பயம் இருக்கிறத தவிர அன்பு கிடையாது, பலம் விசுவாசம் கிடையாது, தெளிந்த புத்தி கிடையாது. இது இருந்துச்சுன்னா நாம என்ன செய்ய மாட்டோம், உணர்வுள்ளவங்களா இருப்போம். உணர்வு இல்லாதவர்களா இருப்போம். இது ஆண்டவருக்கு பிரியும் இல்லையே, ஆண்டவர் விரும்பாதாச்சு. ஏன்னா அவங்களுடைய அவமானத்தை சுமக்கிற அவங்களும் கூட நானும் கஷ்டப்படுறேன். அவங்கள பார்த்து சில நேரத்தில் வயிறு எரியும். ஏன்? அப்போ உணர்வில்லாதவர்களாய் அது படிப்பா உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவனுடைய நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்து இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவராலே போதிக்கப்பட்டீங்க. அப்ப வேதம், இந்த பரிசுத்த வேதம் நமக்கு பரிசுத்தத்தை குறித்து அதிகமாய் போதித்து இருக்குது. பாவம் சில பேரிடத்தில் இருந்தது, அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைத்தது. ஒருத்தர் சொல்றாரு, அவர் ஒரு ஞானியா, பாவம் செய்துட்டா அன்பா கட்டி வச்சா பாவம் போயிடுமா? ஏன்? அவருக்குள்ள பாவம் இருந்தால பாவம் கட்டி முடிச்ச போயிடும். ஒருத்தர் சொல்றாரு, விபச்சாரத்தை கூட ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஏன்? வேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மாதிரி இடத்துல தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நினைக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு சுத்திகரிக்க வேண்டும். இப்படி துணிகரமாய் பேசுகிற ஆண்டவரே, தப்பான ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷர்கள் களைக்கப்பட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இந்த வருஷத்துல 52 வாரத்தை கடந்து வந்திருக்கும். 52 வாரத்துல எத்தனை வாரம் சபைக்கு போயிருக்கிறோம், எத்தனை வாரம் உண்மையா ஆராதிச்சிருக்கிறோம், எத்தனை வாரம் மாதங்கள் 12 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 12 மாதத்துல எத்தனை மாதம் தசம பாகம் கொடுத்திருக்கிறோம், காணிக்கை படைச்சிருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு பொருத்தனை பண்ணி கொண்டிருப்போம், அந்த பொருத்தனைகளை செலுத்தாமல் இருப்போம். இதெல்லாம் தேவனுடைய பார்வையில அற்பமாய் இருந்தாலும் சரி, தேவன் நம்மிடத்தில் நாம் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காணிக்கை என்பது அவருக்கு அற்பமான காரியம். நீ கொடுக்கல, வேற யாராவது கொடுத்துட்டு போயிடுவார், வேற யாரா அனுப்பி
வச்சிருவார். அது அவருக்கு அப்பமான காரியம். ஆனா உனக்கு கொடுத்து நீ எவ்வளவு உண்மையா இருக்கிற? இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உணரணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மனுஷர் தான் சந்தோஷம். மிருக ஜீவங்களை அதை அனுபவிக்கிற சக்தி. சந்தோஷம் என்றால் எத்தனையோ விதமான சந்தோஷங்கள் இருக்கு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்க, கணவன் மனைவி பிரச்சனை வந்ததுன்னா பிள்ளைய பொண்ணு கணவர் கேட்பாரு. கொஞ்சம் சொல்லுவாங்க, இது நான் நீ என் பெருத்த, நான் தான் என் பெருத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பிள்ளைக்கு 2 பேரும் தான் பெறுவதற்கு காரணம் என்பது நான் கூட ஒரு காலத்தில் சண்டை பிடிச்சிருக்கிறேன். அப்போ இந்த கணவன் மனைவிக்கு ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒழுங்கு கணவன்கிட்ட இல்லாம போகலாம், இருக்கலாம். மனைவி கிட்ட இல்லாம போகலாம், இருக்கலாம். அன்பு என்னைக்கும் மாறாதே. அப்போ அந்த அன்பு இல்லாம முந்தின நடத்திக்கூடிய மோசம் போகக்கூடிய இச்சைகளை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த அன்பை நாம் அடைவதற்கு மிக அவசியம். என்ன வேணும்? உணர்வுள்ளவர்களாய் மாறணும். தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாய் மாறணும். உறைந்த மழையை போல வெண்மையாய் மாறணும். ஓரிய அளவக்கரதுரவலதியா ஸ்ரீகரபௌதிரியந்தரவலபுதுரவ உறைந்த மழையை போல வெண்மையாய் மாற நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கணும். அதுக்காக தான் கடைசியாக நான் சொல்லி சுத்திகரிப்பு போகிறோம். 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம். அன்றியும் நான் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால். எசேக்கியேல் 36, 24, 25, 26, 27. நான் உங்களை புறஜாதியிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அப்போ இங்க நான் புறஜாதியிடத்திலிருந்து உங்களை அழைத்து, உங்களை சகல தேசத்திலிருந்து அழைத்து, புறஜாதியிடத்திலிருந்து அழைத்து சகல தேசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் நீங்க ஒருமனப்படணும். சபை ஒருமனப்படணும், குடும்பம் ஒருமனப்படணும். குடும்பமா சேர்ந்து ஒருமனப்பட்டு உணர்ந்து அறிக்கை செய்யணும். தனிப்பட்ட முறையில் அறிக்கை செய்யணும். சபையா சேர்ந்து அறிக்கை செய்யணும். நீங்க அப்படி அறிக்கை செய்யும் போது தேவன் என்ன செய்ய போறார்? மனுஷரையும் மிருக ஜீவனையும் பெருக பண்ணி பூர்வ நாட்கள் இருந்த நிலைமையை சாபித்து முந்திர செயல்பாட்டு நற்செய்தி உண்டாக்க செய்ய போகிறார். இது இந்த ஆண்டனுடைய இறுதி வாக்கு தத்துவம். இதை வாக்குறது பேர் நம்ம அவ்வளவுதான் காத்துல பறந்து நம்ம அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்கணும்பா. சந்தோஷத்தை வரும்போது அனுபவிக்க முடியாத பல தடைகள் ஏன் வருகிறது என்றா, நம்ம இன்னும் அந்த முந்தில நடத்தக்கூடிய மோசம் போகிற இச்சைகள் வாழ்ந்து அதே போய் புரட்டு, இருமாப்பு, திமிரு, கோபம், மூர்க்கம், அனகாசனம், இச்சை போன்ற பொல்லாத கிரிகளிலே, பொல்லாத சம்பாதனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து நீங்க தேவன் நம்மை கூட்டு வர போறாராம். அப்போ கூட்டிட்டு வந்து, அப்போது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்க சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. அந்த கூடும்போது தான் ஒரு சுத்திகரிப்பு. அதனால பல சபைகளில சுத்திகரிப்பு ஆராதனை வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் பல பேர் டேக்கா கொடுத்துட்டு போயிடுறாங்க. போனை பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டு பாஸ்ட் பாவம் செய்தது போல அறிக்கை செய்யறாங்க அப்படின்னு நயாண்டி பண்ணிக்கிட்டு என்ன அவன் பாவம் செய்தான் இவன் பாவம் செய்தான் அப்படி என்று
பார்த்தீங்களா? அதான் பிசாசு செய்கிற தந்திரம். ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, தங்கள் பாவங்களை என்ன பண்ணோம்? அறிக்கை செய்யணும். இயேசு என்னை ரட்சித்ததுக்கு அவருக்கு நான் என்ன செய்தேன்? எத்தனை ஆத்துமாக்களை சந்திச்சேன், எவ்வளவு ஊழியம் செய்தேன், எத்தனை பேருக்கு கைப்பிடிகளை கொடுத்தேன், எவ்வளவு பேர் சபையில கொண்டு வந்தேன், எவ்வளவு பேருக்கு சபையில நான் சாட்சியா இருந்தேன் அப்படி என்பதை நம்ம இன்னைக்கு யோசிக்கணும், உணரணும். அவ உணரும் போது ஐயா தேவன் நம்ம மேல சுத்தமான ஜலம் தெளிப்பார். ஜலம் தெளித்து என்ன பண்ணுவாராம்? எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவே. நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை கட்டளைகளை நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி பாட்டுவேன். இப்பதான் இதான் செய்யணும். இப்போ இதான் செய்யணும். மிகப்பெரிய அவசியம். இப்படி செய்வதற்கு மிகப்பெரிய அவசியம். இப்படி செய்வதற்கு ஆண்டவருக்கு என்ன இருக்கிறது? அவர் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க 35 36 வந்து பாழாய் கிடந்த தேசம் ஏழே தோட்டத்தை போலும் போலுமாகும் என்று அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவருமாய் இருக்கும் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பயிரிடமாக்குகிறேன் என்றும் சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ சொன்னாதான் செய்வார். சொன்னாதான் செய்வார். இப்ப நம்ம எல்லாரும் சுத்திகரிப்புக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை நன்றா சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செய்திருக்கிறோம் வாய் வார்த்தையினால யாருக்கு நாம் மனம் நோவும்படி நடந்திருக்கிறோமா? சொல்லிட்டு அப்படியே நம் ஜீவியத்தை கேடாக்கி இருக்கிறோமா? கொஞ்சம் தயவு செய்து உணருங்க. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதவி போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயர்த்தி சோதித்து ஆராய்ந்து பாருங்க. சோதித்து ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மேல் ஊற்றட்டும். அவர் ரத்தம் மாத்திரமல்ல, அவர் உடலில் இருக்கிற வேர்வையும் சிந்தினாரே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். சீசனுடைய கால்களை கடைசி பந்திலே கழுவும் போது ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் தானே உங்கள் கால்களை கழுவ வேண்டும், நீங்க எங்கள் கால்களை கழுவிடாமா இருக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அதற்கு அந்த சீடர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் கை என் கால்களில் மாத்திரம் அல்ல, என் தலை என் உடம்பு முழுவதும் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொன்னார். என் அப்பா சொன்னார், முழுகினவன் முற்றிலும் சுத்தமாய் இருக்கிறான், இப்போது கால்களை மாத்திரம் கழுவு. உங்கள் ஜென்ம சுபாவம், உங்க பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுச்சு. 2021 ஆண்டிலே தொடங்கி, குறிப்பா ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாய் இந்த நாள் வரைக்கும் தொடங்கி உங்களுடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் நீங்க நம்மை சுத்திகரிக்கும்படி ஒரு விசை ஆண்டவரிடத்துல கெஞ்சுவோமே. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமே சீக்கிரமா. ஓசியா 14:1-2. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இந்த நாள் வரையும் நான் என் குடும்பம் என் சமுதாயம் தேசம் செய்த எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்துக் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்போது எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்போது நான் பாதகருக்கும் வழியும் பாதைகளுக்கும் பாதகருக்கு வழியை போதிப்பேன். பாதைகளும் இடத்தில் மறந்திருப்பார். தேவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி நம்மை அங்கீகரிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எத்தனை விதமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி இல்லாதிருந்த நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருந்த போதிலும் உன்னையே நீ ரட்சித்து கழுவி இருக்கிறாரே. எத்தனையோ கோடி மக்கள் இருந்த போதிலும் உனக்காக எனக்காக இந்த பூமியிலே அவருடைய மகத்துவங்களால் நம்மை ரட்சித்திருக்கிறாரே. அந்த ரட்சணிய சந்தோஷத்தை இழந்திருக்கிற நீங்கள் நானும் ஒப்பு கொடுப்போமே. ஓ ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எபிரேய புத்தகத்தில் சொல்லப்படும் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. mighty God glory மலரியாங்கர மலமலமக்கரா ஓ சந்திரி மாயாதுர மலமோ ரீமனரியாங்கர மலமதுரமோ. அப்பா எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் எங்களை அங்கீகரிங்கப்பா. எங்களை அங்கீகரிங்க. சுத்தமான ஜலத்தை உங்கள் மேல் தோய்த்து ஓ நரகலாய் விக்கிரகத்தை உங்களை எடுப்பேன். எடுங்கப்பா வேண்டாம். பொய்யை நம்பி நாங்கள் மோசம் போன நாட்கள் போதும். ஆண்டவரே, புரட்டை நம்பி மோசம் போன நாட்கள் போதும். தகாத காரியங்களை செய்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டது போதும். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே பொல்லாத சம்பாஷணைகள், சகுனம் பார்ப்பது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது, ஆண்டவரே நீங்க விரும்பாத எண்ணங்கள், பேச்சு, மூர்க்கத்தனமான பேச்சு, கெட்ட வார்த்தை, அநேகர் கெட்டு போகக்கூடிய வார்த்தை, எத்தனையோ காரியம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்திருக்கிறோம்பா. ஆண்டவரே இறங்கோ நீகலபா உரிபியா ஷரபலரி நாதியா கரபலரி பலதுரபா. இறங்குமே என் அப்பா, என்னை கழுவி சுத்திகரி, என்னை அங்கீகரி, என்னை தயவா அங்கீகரியோ. எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை பண்படுத்த விரும்புகிறதினால் எங்களை கூட்டி சேர்த்து சுத்தமான ஜலத்தை தொலைத்து விக்கிரகத்தை எடுத்து அந்த கெட்ட வாழ்க்கைகளை விட்டு எடுத்து ஆண்டவரே கல்லார இதயத்தை எடுக்கப்பா. கல்லார இதயத்தை உள்ளத்தில் வைத்ததுனால
கருணை உள்ளம் படைத்த எங்கள் ஆண்டவரை நாங்கள் நோக்குவதில்லை. கல்லான இதயத்தை எங்களை விட்டு எடுத்து சதையான இதயத்தை எங்கள் உள்ளத்தில் போட்டு எங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து புதிதான ஆவியை கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷரகலதரனதிரவல ரீமனரியா கரதுலவல. அப்பா அப்பா, இன்னும் 5-6 தினங்களிலே நாங்க புதிய ஆண்டை காண போகிறோம்ப்பா. புதிய ஆண்டை காண போகிறோம். அந்த புதிய ஆண்டில் நாங்கள் பிரவேசிக்க நீங்க சித்தம் கொண்டால் எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க. இப்போதுதான் உமக்கு விரோதமாய் பேசின வார்த்தை, எங்கள் கண்களில் பார்த்த பார்வைகள், காதுகளில் கேட்ட வேதனைக்குரிய செயல்கள், ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பா. அதை காணாதீங்க, நித்திய வழியில நடத்துங்க, நித்திய வழியில நடத்துங்க. ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை இந்த ரத்தத்தினால் கழுவினீங்களே, நாங்கள் ரத்த பழிக்கு ஆளாயிருக்கிறாங்க. பொய், புரட்டு, திருட்டு, ஏமாற்று, வஞ்சம் போன்ற பொல்லாத சம்பாஷணைகள் நீங்க எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்கள் நீங்கி போகட்டும். அப்பா அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் மாறட்டும், கரங்களில் அர்ப்பணிக்கட்டும். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை கொடுத்து முறையிடுகிறது. நான் நம் வழிகளை சோதிக்கிறேன், கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். ஆண்டவரே, துன்மார்க்கன் தன் வழியும் மக்கள் மக்கார்ந்த நிலையை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். நம் தேவனாகி கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவுள். அவர் மன்னிக்க தயவு இருக்க தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தயவு செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. உங்க பிள்ளை என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லாதவர்களாக இருக்கிறோமே. அப்பா, எங்களுக்கு தயவாய் எங்களை தயவாய் அங்கீகரிங்கப்பா. உங்க ஊழியத்தை செய்ய சொன்னாங்க. உங்களுக்கு உகந்தவர்களாக வாழும், உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழும், எங்க மனம் போல போக்கில் வாழும். உங்க சமூகத்தை விட்டு விலகி ஓடி வாழ்கிறோமே, எங்க உயிருக்கு அஞ்சி வாழ்கிறோமே, எங்க வாழ்க்கை ஆண்டவரே பலமாய் பெருக வேண்டும் என்று பொய்யாய் வாழ்கிறோமே. எங்களை மன்னித்து எங்களை அப்பா, அப்பா, எங்கள் வழிகள் எல்லாம் கண்களுக்கு முன்பாய் உங்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமும் நிர்வாணமாயிருக்கு. எல்லாம் பார்வைக்கு நான் அந்த காலத்தில் பார்க்கிறது, நான் அந்த காலத்தில் செய்கிறது, யாருக்கும் தெரியாது என்று நான் நினைத்து செய்கிற எல்லா அக்கிரமத்தும் பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்? உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே நான் பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் அங்கே நான் விடிய கால சேட்டுகள் எடுத்து உயர பறந்து சென்றான் அங்கேயோ உடைய கண்களை பார்க்கிறதே. அப்பா, அப்பா, நரகலான
விரும்பாத முந்தின நடத்திக்குரிய மோசம் போக்குற இச்சைகள், ஆசைகள், எண்ணங்கள் ஆண்டவரே செயல்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்று. எங்களை கழுவி சுத்திகரி, எங்களை கழுவி சுத்திகரி. நீர் எங்களை சுத்தமாக்கினார், நாங்கள் சுத்தமாவோம்பா. எங்களை கழுவினார், நாங்கள் பரிசுத்தமாவோம். ஒரே மழையை போல வெண்மையாய் மாறுவோமே. அப்பா அப்பா அப்பா, எங்களை கழுவும், எங்களை கழுவி நீங்க சொன்னபடி ஆண்டவரே அப்பா, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருக பண்ணி உங்களை வர்த்திக்க பண்ணவே, உங்களை வர்த்திக்க பண்ணவே எங்கள் பூர்வ நாட்களில் இருந்த நிலைமை உங்களை ஸ்தாபிக்கும். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன். நீர் செய்ய போகிறீர் ஐயா. எங்களை கழுவும் கழுவும் கழுவும். இதை கேட்கிற அத்தனை உள்ளங்களும் கழுவப்படட்டும். அத்தனை உள்ளங்களிலும் என் அப்பன் இயேசு இறங்குவீரார், இறங்குவீரார். ஓ ரகதரபத துரிபிலமா சிரபல கிலபல ரகத துரிபிலபதரபலமா, இறங்குங்க. மகிமையான மகிமையான நாங்கள் இனி லௌகீக துக்கப்படாதபடி மனம் திரும்புவதற்கு என்று ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும், புதிதாய் மாறட்டும், புதிதாய் மாறட்டும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல எங்களை உங்க கையில ஏந்திக்கொள்ளும், உங்க கையில எங்களை ஏந்திக்கொள்ளும். உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கும். உங்க பாதத்தை முத்தமிடும். எங்கள் கண்ணீரால் உங்க பாதத்தை கழுவுகிறோம். பிரபேசோ எங்களை மன்னித்து எங்களை தயவாய் அங்கீகரித்து எங்கள் அக்கிரமங்களால் நீக்கி எங்களை அங்கீகரித்து உங்கள் நாமத்தை பெருமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவன் நம்முடைய எல்லா கிரமங்களையும் நீக்கி நம்மை அங்கீகரித்து விட்டார். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, 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 praise the Lord. சோத்திரம் 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 சோத்திரம். நம்மை இனி கனி கொடுக்கிறவர்களாக மாற்றிவிட்டார். நாம் கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். இனி அன்பு, உண்மை, ஒழுங்கு, பரிசுத்தம், விசுவாசம், நீதி, சாந்தம், இச்சையடக்கம் போன்ற நற்கனிகளை கொடுக்க ஆண்டவர் மீது அவருடைய அற்புத ஆவியை ஊற்றியிருக்கிறார். அவர் அதற்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் பாதத்தில் பணிந்து கேட்கிறோம் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டின் போது நாம் சந்திப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. God bless you.